to Shreya's Dunya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய். ஸோ கோவக்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதை தின்னஸ் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் இந்த டிஷ்ஷை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா வாஷ் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து ஆயில் போர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் போர் பண்ணிக்கோங்க. தென் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு, சீரகம், உளுந்து மூணுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கருவேப்பிலை, கரி லீஃப் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து 3 மீடியம் சைஸ் ஆனியன் தான் இதில் நான் ஆட் பண்ணிக்கேன். தின் ஸ்லைசஸில் கட் பண்ணி. ஆனியன் இந்த மாதிரி லைட் கோல்ட் ப்ரௌன் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், coriander powder, turmeric powder, ஜீரா பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர். ஸ்பைசஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் சால்ட் வந்து ஆஸ் யோர் டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது 1.5 ஸ்பூன். ஸோ மசாலா போட்டு அதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நான் எடுத்துக்கிட்டது வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ தின் ஸ்லைஸில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர், சாய் கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. டொமேட்டோ குக் ஆகிடும். டொமேட்டோ நல்லா குக் ஆகி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கோவக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காய் குக் ஆகிறதுக்காக இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரோட லெவல் வந்து காயும் வாட்டரும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. சால்ட், ஸ்பைசஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 to 4 விசில் நீங்கள் விட்டாலே போதும். இல்லாட்டி உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் 4 விசிலுக்கு இது வச்சுருந்தேன். இப்போ இது குக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு எது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இந்த கன்சிஸ்டன்சிலையும் இருக்கலாம். இல்லை நீங்கள் இது ட்ரையாக கூட மேக் பண்ணலாம். இது இன்னும் சுண்டை விட்டு இன்னும் ட்ரையாக கூட மேக் பண்ணலாம். இல்லாட்டி லைட்டாக கிரேவி டைப்லேயும் இருக்கலாம். சப்பாத்திக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ கோவக்காய் இஸ் ரெடி. இதை நீங்கள் சூடாகவே சாஃப்டான சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்களா 2 சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி கேட்பாங்க. இதே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது கோவக்காயில் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்டில். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.